வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்திருத்தத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 438 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று திமுக தெரிவித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. ஹாம்பர்க் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்தத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், இது தொடர்பான 3 மசோதாக்கள் மீதான விவாதம் மக்களவையில் நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் மக்கள் தொகையில் சரிபாதியாக உள்ள மகளிருக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மசோதாக்கள் மீதான வாக்கெடுப்பு இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளதாகவும் இதனை ஒருமனதாக நிறைவேற்ற அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. 2000த்திற்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் இப்பணிகளில் ஈடுபட்டு வருவதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுவரை உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 438 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதற்கிடையே அரசியல் கட்சிகளின் பிரச்சாரமும் விறுவிறுப்படைந்துள்ளது. முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார். ஒரு குடும்பத்தின் நலனுக்காக மட்டுமே திமுக பாடுபடுவதாக அவர் தெரிவித்தார். அஇஅதிமுகவை பொறுத்தவரை மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுவதாக அவர் கூறினார். மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக திமுக உள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று திமுக கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகளிர் உரிமைத் தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த வாக்குறுதிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திமுக அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ், தமிழகத்தில் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக தெரிவித்தார். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை திமுக அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தங்கள் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கடந்த தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குறை கூறினார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் திருப்போரூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார். தங்களது கட்சிக்கு மக்கள் அளித்து வரும் ஆதரவு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார். மாற்றத்திற்கான அரசியல் பயணத்தில் நாம் தமிழர் கட்சி ஈடுபட்டுள்ளதாகவும் திரு சீமான் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்பிடாரம், கோவில்பட்டி ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. துறைமுகம், தொழிற்சாலைகள் அதிகமுள்ள இந்த மாவட்டத்தில் உப்பு உற்பத்தி, மீன்பிடி, தீப்பெட்டி தொழில்கள், கடலை மிட்டாய் தயாரிப்பு, பனை தொழில் போன்றவை மக்களின் வாழ்வாதாரமாக உள்ளன. புதிய தொழில்கள் மூலமாக வேலை வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும். திருச்செந்தூர் பகுதியில் சுற்றுலா வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். கோவில்பட்டியை தனி மாவட்டமாக மாற்ற வேண்டும். அரசு தொழிற்பயிற்சி மையங்கள் அமைக்க வேண்டும். கழுகுமலையில் கல்லூரி தொடங்க வேண்டும். திருச்செந்தூர் நகரம் மேம்படுத்தப்பட வேண்டும். தொழில் வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். திருச்செந்தூரில் பாதாள சாக்கடை பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும். இந்த நிலையில் தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளராக கீதா ஜீவன், அதிமுக வேட்பாளராக சீதா செல்லப்பாண்டியன், தமிழக வெற்றி கழக வேட்பாளராக ஸ்ரீநாத், நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜேக்கப் தேவதாஸ், அபிஷேக் உட்பட 15 பேர் களத்தில் உள்ளனர். தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதியில் இதுவரை நடைபெற்ற 16 தேர்தல்களில் காங்கிரஸ் 3 முறையும், திமுக 7 முறையும்,
அதிமுக 6 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. விளாத்திக்குளம் தொகுதியில் இதுவரை 14 தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன. அதில் காங்கிரஸ் 1 முறையும், திமுக 5 முறையும், அதிமுக 8 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த முறை திமுக சார்பில் மார்க்கண்டேயனும், அதிமுக சார்பில் சத்யா என்பவர் உட்பட 15 பேர் போட்டியிடுகின்றனர். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் இதுவரை நடைபெற்ற 15 தேர்தல்களில் காங்கிரஸ் 7 முறையும், திமுக 3 முறையும், அதிமுக 5 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. தற்போது ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக ஊர்வசி அமிர்தராஜ், அதிமுக வேட்பாளராக SP சண்முகநாதன் உட்பட 15 பேர் போட்டியிடுகின்றனர். திருச்செந்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் இடைத்தேர்தல் உட்பட இதுவரை நடைபெற்ற 17 தேர்தல்களில் காங்கிரஸ் 3 முறையும், KMPB கட்சி 1 முறையும், திமுக 7 முறையும், அதிமுக 3 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக அனிதா ராதாகிருஷ்ணனும், பாஜக வேட்பாளராக KRM ராதாகிருஷ்ணன் உட்பட 13 பேர் போட்டியிடுகின்றனர். ஒட்டப்பிடாரம் தனி தொகுதியில் இதுவரை நடைபெற்ற 14 தேர்தல்களில் காங்கிரஸ் 2 முறையும், சுதந்திரா கட்சி 1 முறையும், ஃபார்வர்ட் பிளாக் கட்சி 1 முறையும், CPI 1 முறையும், ஜனதா கட்சி 1 முறையும், புதிய தமிழகம் கட்சி 1 முறையும், திமுக 2 முறையும், அதிமுக 4 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. தற்போது இந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக ராமஜெயம் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளராக சுந்தர்ராஜ் உட்பட 13 பேர் போட்டியிடுகின்றனர். கோவில்பட்டி சட்டப்பேரவை தொகுதியில் இதுவரை நடைபெற்ற 16 தேர்தல்களில் காங்கிரஸ் 2 முறையும், சுயேட்சை வேட்பாளர் 1 முறையும், CPI 7 முறையும், அதிமுக 5 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த தொகுதியில் திமுக சார்பில் கருணாநிதி வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு உட்பட 21 பேர் போட்டியிடுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளிலும் மொத்தம் 92 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இந்த மாவட்டத்தில் 6 தொகுதிகளிலும் 6,77,004 ஆண் வாக்காளர்கள், 7,10,981 பெண் வாக்காளர்கள், 201 பேர் 3ஆம் பாலினத்தவர் என மொத்தம் 13,88,186 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் A. லக்ஷ்மணன். மாவட்டச் செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் மையங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு தர்பகராஜ் இன்று ஆய்வு செய்தார். நாகை மாவட்டம் திருக்குவளையில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 1000த்திற்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 1150 சேலைகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் வரும் 20ஆம் தேதி முதல் மேற்கொள்ளவிருந்த வேலைநிறுத்த போராட்டத்தை ஒத்திவைப்பதாக தேசிய சிறு தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஹாம்பர்க் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-8, 11-7, 11-7 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் ரஃபேல் கன்ட்ராவை வென்றார். ஆசிய ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் இனுங்கன்பி தக்கெல்லம்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவின் ஆர்டூஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 70 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மல்யுத்த போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சுஜித் கல்கல் முதலிடத்தை பிடித்தார். இந்தியா அர்ஜென்டினா இடையேயான 4வது மற்றும் இறுதி மகளிர் ஹாக்கி போட்டி பியூனஸ் ஏர்ஸில் இன்று நடைபெறவுள்ளது. 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் அர்ஜென்டினா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான முதலாவது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று டர்பனில் நடைபெறுகிறது. உபேர் கோப்பைக்கான பேட்மிண்டன் போட்டியில் காயம் காரணமாக இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை பங்கேற்காது என்றும் அவர்களுக்கு பதிலாக ஸ்ருதி மிஸ்ரா, பிரியா கொஞ்சிங்பாங் இணை பங்கேற்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்தத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 438 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று திமுக தெரிவித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. ஹாம்பர்க் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.